நிறுவன செயலாண்மை துறையில், அதாவது கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்னு சொல்லுவாங்களா, அந்த துறையில் செல்கிறேன். அதில் ஒரு சுவையான ஒரு செய்தியை சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த காலகட்டத்தில் எம்பிஏ படித்தவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தது. தேவர் ஹைலி இன் டிமாண்ட். எனக்கு கூட அந்த 83 அந்த கோர்ஸை முடிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூவில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பணியாற்ற தரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த அமைப்பு ரீதியான பணிகளில் செய்வதற்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் சேர்ந்து விட்டால் அது அந்த பணிச்சுமையின் காரணமாக இந்த பொதுவான மக்கள் சேவையை செய்ய முடியாதுங்கிறதுனால என்னுடைய தந்தை என்ன ஆச்சு, இன்டர்வியூக்கு போனியே என்ன ஆச்சு, அதான் கேட்கணும்னு நினச்சேன். அது அடுத்ததாக வச்சுருந்தோம்லாம் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ சொல்லி நான் அதை சமாளிச்சுட்டு ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகள் அந்த மாணவர் இயக்கத்தில் முழு நேர பணியாளராகவே பணியாற்றக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அதற்கு பிறகு அதே நேரத்தில் மற்றவர்களை சார்ந்து நாம் நிற்க முடியாது, சுயமாக சம்பாதிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் என்னென்னா கல்லூரி ஆசிரியர் பணிங்கிறது ஒன்று, நிறைய மாணவர்களோட தொடர்பு நமக்கு கிடைக்கும். அவர்களுக்கு நாம் கற்ற செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக மற்ற பணிகளை செய்வதற்கும் நிறைய அவகாசம் கிடைக்கக்கூடிய ஒரு பணி ஆசிரியர் பணி. எனவே வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியிலிருந்து இந்த துறைக்கு துணை உதவி பேராசிரியர்கள் தேவை என்ற ஒரு விளம்பரம் வந்தபோது நான் அதற்கு விண்ணப்பித்து என்னை நேர்காணலுக்காக அழைத்தார்கள். நேர்காணல் அழைத்த போது அப்போது என்னை நேர்காணல் கண்டவர்கள், அந்த கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் எம்பிஏ படித்துவிட்டு ஏன் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் போய் சேராமல் இந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் பணிக்கு வர்றீங்க? இந்த ஆசிரியர் பணி சம்பளத்தோட பல மடங்கு சம்பளம் அதில். நிச்சயமாக சம்பளம் பல மடங்கு அதிகம்.